மாலை வேளை உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த மாதத்தில் கூட அலோன் வித் காட் என்ற தலைப்பில் நம்ம தேவனை ஆராதித்தோம். இந்த மாதத்தில் கூட நம்ம அதே தலைப்பில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருக்கு சில மணி நேரத்தை ஆண்டவருக்கு நம்ம செலுத்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த மாலை வேளையில் எங்கள் எல்லாரையும் ஒன்றி கூட்டி ஆண்டவரே, நீ ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நன்றி தகப்பனே. இன்று ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாங்கள் செய்கிற ஆராதனையும் வேத வசனம் எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இந்த நாளில் எங்களுக்கு நீர் மாற்றி தரப்போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. என் ஆண்டவரே, எந்தெந்த ஏக்கங்களோடு அப்பா பிரச்சனைகளோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஏற்றபடியான வார்த்தையை கொடுத்து இந்த நாளிலே நீ தாமே ஒவ்வொரு உள்ளத்தை நீ தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தாமே முற்றிலுமாக எங்களோட கூட இருந்து எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும், நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரலையில் இந்த மாலை வேளையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனோடு தனித்து என்று சொல்லும் பொழுது நம்ம வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் தேவனோடு தனித்து இருந்ததுனால தான் அவங்க யாவரும்
ஒரு ஆசீர்வாதமான நிலையை வந்து அவங்களால அடைய முடிந்தது. அதில் வந்து தானியேல் பார்த்திங்கன்னா, அவர் 3 வேளையும் வந்து தேவனை வந்து தொழுது கொள்வார். அவர் மேலே ஒரு குற்றத்தையாவது எப்படியாவது அவர் மேலே குற்றத்தை சாட்டிடணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவர் மேலே வந்து ஒரு இதுவாக இருக்காங்க. ஆனால் அவர் மேலே குற்றம் சொல்லும்படியாக ஒரு இதுவை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா கிட்ட போய் அவங்க வந்து உண்மை தவிர ஒரு 30 நாளைக்கு வந்து உண்மை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் யாருமே தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்க சொல்கிறாங்க. ராஜாவை வந்து அந்த ஆணையை வந்து பிறப்பிக்கிறாரு. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் அவர் வந்து தான் முன்பு செய்து வந்த பொழுது அவர் அந்த 3 வேளை ஜெபத்தை வந்து அவர் விடாமல் செய்து வந்துட்டுருக்காரு. இதனால் வந்து அவரை வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை அவர் மீறிட்டாரு சொல்லி அவரை வந்து சிங்கக்கபியில் போடுறாங்க. ஆனால் தேவன் வந்து அவர் சிங்கக்கபிலிருந்து அவரை மீட்டெடுக்கிறாரு. அவர் வந்து என்னதான் நான் தேசத்தில் வந்து என்னதான் ஒரு சட்டத்தை பிறப்பித்தாலும் அவர் வந்து தேவனோடு இருந்து அவர் தனித்து இருக்கிற அந்த உறவை வந்து அவர் ஒரு நாளும் விடாமல் அவர் தினமும் வந்து 3 வேளையும் அந்த அவர் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர் விடாமல் தொடர்ந்து அந்த காரியங்களை அவர் செய்து வந்து கொண்டே இருக்கார். தேவனோடு இருக்கிற அந்த உறவை அவர் மேன்மேலும் நீடித்து கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த 6ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தானியேலின் காரியம் வந்து அந்த தேசத்தில் வந்து ஜெயமாக இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக நம்ம தேவனிடத்தில் தனித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கும் பொழுது ஒரு அதிசயமாகவும் ஒரு அற்புதமாகவும் அவர் நம்முடைய காரியங்களை வந்து அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவனை தாமே ஒரு விஷயம் நம்ம ஆராதிப்போமாம்மா. ஹல்லேலூயா. நம்ம தேவன் தாமே நம்ம ஒரு விஷயம் இந்த மட்டும் நம்மை வழிநடத்தி வந்த தேவனுக்கு நம்ம ஒரு ஆராதனை ஏறெடுப்போமா. அவர் இந்த நாள் வரையிலும் நம்மளோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். எந்த வியாதியின் மத்தியிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரும் நம் மீது கரம் போடாதபடி அவர்தாமே தம்முடைய கரத்தை நம் ஒவ்வொரு மீதும் வைத்து அவர்தாமே இந்த நாள் வரையிலும் நம்மளோடு இருந்து வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் யாரும் சொல்லுவோமா, எஸ்ப்பா நீங்க தாமே மட்டும் எங்களை நடத்துனீங்க, நீங்கள் தாமே மட்டும் எங்களை நடத்தி வந்தீங்க, நீங்கள் தாமே எங்களை தாங்கி வந்தீங்க, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். சொல்லுவோமா, இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர்.
அவர் என்றுமே போதுமானவர், ஒரு போதும் கைவிடாதே, ஒரு நாளும் விலகிடாதே, ஒரு போதும் கைவிடாதே, ஒரு நாளும் விலகிடாதே, ஒரு நாளும் மறவாதே, எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு நாளும் மறவாதே, எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, உந்தன் ஆவியில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே, உந்தன் ஆவியில் அபிஷேகத்தால் அபிஷேகத்தை நிரப்புங்க தகப்பனே. நிரப்பிடுங்க என்னையே, வறண்ட நீலத்தை போல் எந்த ஆத்துமாவும் நீர் வாஞ்சிக்குதே, நீலத்தை போல் எந்த ஆத்துமாவும் வாஞ்சிக்குதே, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை இந்த மாலை வேளையிலே அப்பா பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிரப்புவீராக. அல்லேலூயா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. சொல்லுங்க, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால், அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. அல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த மாலை வேளையிலே தகப்பனே, அப்பா உம்முடைய ஆவியை இயேசுப்பா எங்கள் ஒவ்வொரு மீதும் ஊற்றுவீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தேவனே.
இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை மூடி மறைச்சு பாதுகாத்து உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாள் அப்பா நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்பா. தாய்க்கும் மேலாக எங்கள் மேல் நீர் அன்பை வைத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி தேவனே. நாங்கள் எவ்வளோ குற்றங்கள் குறைவுகள் செய்தாலும் எங்களை நீர் தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறீர். அதே போல் தாய்க்கும் மேலாகவும் எங்களை நீர் பாதுகாத்து வந்து உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. தேவனே, நீர் எங்களை வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்ததற்கு உம்முடைய கிருபைக்காக நன்றி. பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கிட்ட இருந்த குறைவுகளை நீர் அழித்து தேவனே, நீர் எங்களை நிறைவான பாத்திரமாக நீர் வளைந்து நடத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி அப்படியே இந்த பாடலை பாடுவோமா? அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையைப் போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையைப் போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன். அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். உன்மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவர் உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன். உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். உன்மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். என் கால்கள் இடரும் போது உங்களை பிடிப்பேன் அப்பா. உமக்கு நன்றி தேவனே. எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உன் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உந்தன் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே
எங்கள் கால்கள் இடராதபடிக்கு இம்மட்டும் வரைக்குமாக எங்களை காத்து ஆண்டவரே இந்த நாள் வரைக்குமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. உன்னதமானவரே எங்களோட கூட இருந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6 மாதங்கள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து நடத்தி வந்த உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அப்பா நீர் செய்த நன்மைகளை இந்த நாளிலே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நாளில் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. எங்கள் கால்கள் ஆண்டவரை இடராதபடிக்கு மட்டும் வரைக்குமாக உங்கள் கரத்தில் எங்களை ஏந்தி தாங்கி நீ நடத்தி வந்த போது பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை எடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. கர்த்தாவே உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தாவே உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தால் வாழ்வெல்லாம் விடுதலை விடுதலையே. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தால் வாழ்வெல்லாம் விடுதலை விடுதலையே. உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. சூழ்ந்து காக்கும் கேடகமே தாங்கி நடத்தும் நங்கூரமே. சூழ்ந்து காக்கும் கேடகமே தாங்கி நடத்தும் நங்கூரமே. குடும்பமாய் உம்மை போற்றி புகழ்வோம். கர்த்தாவே உம்மை சார்ந்து கொள்வோம். குடும்பமாய் உம்மை போற்றி புகழ்வோம். கர்த்தாவே உம்மை சார்ந்து கொள்வோம். உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. வாதைகள் எங்களை அணுகிடாது. பொல்லாப்பு ஒருபோதும் நேரிடாது. வாதைகள் ஒன்றும் அணுகிடாது. பொல்லாப்பு ஒருபோதும் நேரிடாது. வழிகளில் எல்லாம் எங்களை காத்திட பரலோக தூதர்கள் தந்தீரையா. வழிகளில் எல்லாம் எங்களை காத்திட பரலோக தூதர்கள் தந்தீரையா. உன்னதமானவரே உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. உன்னதமானவரே உறைவிடமானவரே உமக்கே எங்கள் ஆராதனை. கர்த்தா
உறைவிடமானவரே உமக்கு எங்கள் ஆராதனை. வாதைகள் எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு, எந்த பொல்லாப்பும் எங்களை நேரிடாத அளவுக்கு ஆண்டவரை இம்மட்டும் வரைக்குமாக எங்களை காத்து கொண்டு இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்த போது பெரிதான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இவ்வளோ நேரம் வரைக்குமே நாங்கள் துதித்து பாடி உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் நீ செய்த ஆண்டவரே இந்த பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே அப்பா, எங்களோட கூட இருந்ததற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே அடுத்தபடியாக அப்பா ஸ்தோத்திரிக்கிற வேத வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். அதுவும் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பிரயோஜனம் உள்ளதாகவும், அதுவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவர் யூஸ்ஃபுல்லாக நீர் எங்களுக்கு மாற்றி தரப்போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. பேச போகிறோம் தாசனை முத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை மறைத்து பரலோக பிதாவே நாவிலே பரலோக தகப்பன் உமது வார்த்தைகளை நீர் போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட கூட பேசுவீராக ஆண்டவரே. நாங்கள் எந்த விதமான கேள்விகளோடு எந்த ஆண்டவரே குழப்பங்களோடு உங்கள் சமூகத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை யார் யார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரே தேவையான வார்த்தை என்ற மன்னாவை ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தினத்தில் பாடி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகட்டும். நாம் இவ்வளவு நேரம் தேவனை துதித்து பாடி அவருடைய நாமத்தை ஒன்றாக கூடி உயர்த்தினோம். அது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அலோன் வித் காட் நிகழ்ச்சியின் மூலியமாக மறுபடியும் இந்த 2வது மாதத்திலும் உங்களை காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் தாமே பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் நமக்கு செய்வாராக. ஆமென். நம் காலையிலேருந்து இந்த ஓய்வு நாள் அதுவும் நம் காலையிலேருந்து இம்மட்டும் நாம் தேவனை ஒன்றாக கூடி ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் கூடி உயர்த்தணும். வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்காது. ஆமென். இருந்தாலும் நீங்கள் இந்த மாலை வேளையிலும் ஒரு விஷய தேவனை பாடி ஆராதிக்க அவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக. நம்மளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாம் யாரும் அப்படி இருக்கையில் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே அப்பா, இந்த மாலை வேளையில் இந்த தனித்து தேவனுடன் என்ற இந்த ஒரு டாப்பின் கீழாக அப்பா உண்மை ஒரு விஷயம் நாங்கள் தியானிக்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கூடி நன்றி அப்பா. இந்த வேலையிலும் அப்பா நீரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களோடு என்ன பேசணும்னு சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை அப்பா எங்கள் மீது நீங்கள் நிறைவு செய்யுங்க. நீரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்னது போல் அப்பா இந்த தனித்து தேவனுடன் ஒரு டாப்பின் கீழாக அப்பா உண்மை தியானிக்க உண்மை வார்த்தையை தியானிக்க அப்பா எங்களுக்கு ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்போ அந்த வார்த்தை தொடங்கும் முதல் முடிவு மட்டும் நீரே எங்களோடு கூட இருந்து பேசுகிற உங்கள் தாசனையும் அப்பா நீரே மூடி மறைத்து கொள்ளுங்க அப்பா. பேசுகிறது நானெல்லாம் அப்பா நீரே எங்கள் மூலியமாக அப்பா நீரே உங்களுடைய ஜனத்தோடு நீரே பேசுங்க அப்பா. மூடி மறைத்து கொள்ளுங்க. நீரே பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டாபிக் இல்லை இந்த ஒரு தலைப்பு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தனித்து தேவனுடன், அலோன் வித் காட். கடந்த மாதம் கூட நம்ம மத்தியில் பிரதர் பெஞ்சமின் அவர்கள் இந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பேசினாங்க. அதே போல் இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தையை பேசும்படி சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்மாறாக இருந்தது. ஆனாலும் தேவன் நம்மளை கைவிடாத தேவன். நீங்கள் என்னை பார்த்து இந்த மாலை வேளையில் இந்த ஒரு கேள்வியை கேட்கலாம். தனித்து தேவனுடன் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் அவர் ஸ்தானத்தில் அவர் இருக்கார். நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கோம். நமக்கும் அவருக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது? இல்லை நீங்கள் மற்றவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா அவர் வேலையை அவர் செய்கிறாரு, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு டைமில் போய் நம்ம தேவனுடன் தனித்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாலை வேளையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடன் தனித்த நேரம். டைம் அலோன் வித் காட். I'll just repeat it once again. Time alone with God. தேவனுடன் தனித்த நேரம். நம்ம தலைப்பு அலோன் வித் காட், அது தனித்து தேவனுடன். ஆனால் இந்த மாலை வேளையில் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு தேவனுடன் தனித்த நேரம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ
ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்திலிருந்து பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த ஒரு வசனத்தை நீங்கள் இன்னும் தெளிவாக நீங்கள் அதை தனித்தனியாக நீங்கள் படிக்கும்போது அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கும்போது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த ஒரு டாபிக் நான் சொன்னது போல் தேவனுடன் தனித்த ஒரு நேரம், இல்லை தேவனுடன் தனித்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இல்லைன்னா தனித்து தேவனுடன் அந்த டாப்பிக்கில் நம்ம தேவனை தியானிக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் எது? நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும், இல்லை சிந்தித்து பார்க்கணும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் கதவை பூட்டி உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்திலிருந்து நம்ம எடுத்த இந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்கும் பொழுது தேவனுடன் தனித்த நேரம் அப்படின்னா, நேரம் என்பது உண்டாக்கினவர் நம் தேவன். நம் நேரத்தை நாம் இப்படியாக நாம் பிரிப்போம், கிமு கிபி. அப்படி என்றால் நேரத்தை உண்டாக்கினவர் நம் தேவன். நீங்கள் உலக பிரகாரமாக இருக்கிற காரியங்களையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அந்த கிமு கிபியை மாற்றுற விதமாக இப்போ ஒரு சில வார்த்தைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நேரத்தை உண்டாக்கினவர் யார்? நம் தேவன். கிமு கிபின் என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்கலாம். நேரத்தை உண்டாக்கின தேவனுக்கு நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்காமல் இருப்பது அது ஒரு தவறான காரியம். நம்மை உண்டாக்கின தேவனு இப்படி கூட சொல்லலாம், தேவன் நேரத்தை உண்டாக்கின தேவனுக்கு அந்த நேரத்தை நம்மளுக்கு ஒரு நேரத்தை கொடுத்த தேவன், அவருக்கு நம்மளுடைய நேரத்தை நாம் உண்டாக்காமல், இல்லை நம்மளுடைய நேரத்தை அவருக்கு நாம் கொடுக்காமல் இருப்பது ஒரு சரியான காரியம் அல்ல. தேவனுடன் தனித்த நேரம், நம் தனியாக நம்முடைய குடும்பத்தில் இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் தனியாக இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம் பண்ணணும், தேவனை நோக்கி பேசணும். இல்லாவிட்டால் தேவனோடு நாம் இணைந்து அந்த ஒரு நேரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு, நேரத்தை உண்டாக்கின தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு நம்மளுடைய நேரத்தை நாம் அவருக்கு கொடுக்காமல் இருப்பது அது ஒரு சரியான காரியம் அல்ல. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு, நீயோ ஜெபம் பண்ணும்போது. அப்படி என்றால் நல்லா கவனிங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது, அப்போ நம்ம ஜெபிக்கணும்னு நம்மளுடைய சிந்தையில் இல்லை நம்ம மனதில் நம்ம நினைக்கும் போது உன் அறை வீட்டுக்குள் நீ பிரவேசித்து நீங்கள் எங்கே பண்ண ஒரு தனியாக இல்லை தனித்து இருக்கிற ஒரு இடத்தையா நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும், புறப்படணும். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஸோ நம்ம ஜெபம் பண்ணணும்னு நம்மளுடைய சிந்தையில் நம்ம மனது நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், தனியாக நம்முடைய ஒரு அறைக்குள் பிரவேசித்து நம்மளுக்கு வேறு எந்த ஒரு காரியங்கள் நம்மளுடைய டிஸ்டர்ப் ஆகாதபடி, நம்மளுடைய சிந்தை வேறு எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம இடக்கூடாதபடி நம்ம கதவை பூட்டி விட்டு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த ஒரு வசனத்தில் நீங்கள் இன்னொரு தெளிவான ஒரு காரியம் நீங்கள் பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நம்ம நிறைய காரியங்கள் நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ணுவோம், தனியாக நாம் செயல்படுத்த இல்லை நாம் செயலிடுகிறோம். ஆனால் நீங்கள் தனித்து இல்லை நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு நேரத்தை நீங்கள் செலவிடும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை அறியாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நினைத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. அது ஒரு கற்பனையான ஒரு காரியமாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு வாழ்க்கையாகவும் அது ஒரு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சிந்திச்சு கொண்டு, இல்லை ஒரு கற்பனை உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு காரியத்தை சிந்திச்சு கொண்டு நீங்கள் தனியாக இருக்கும் போது நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது
நீங்கள் தனித்து உங்கள் அறை வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அப்போது தேவனோடு என்ன பண்ணுறீங்க? தனித்து இருக்கீங்க. ஸோ தேவனோடு நீங்கள் தனித்து இருக்கும்போது நீங்கள் அவரிடத்துல என்னென்னலாம் கேட்பீங்க? ஒரு மனுஷனாக இருக்கும்போது நம்முடைய தேவைகள் என்ன பண்ணுவோம்? நம்ம தேவனிடத்தில் கேட்போம். நீங்கள் எந்த ஒரு மதத்தில் நபராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய தேவனிடத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கண்களை மூடி உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை இல்லை அந்த உங்கள் சிந்தையில் இருக்கிற அந்த ஒரு நினைவுகளை பற்றி உங்களுடைய தேவனிடத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில் தேவன் நம்மளுக்கு பதில் தருவாரா தரமாட்டாரான்னு நீங்கள் அதை யோசிக்கிறத விட நம்முடைய பாரங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய பாதபடியில் நம்ம இறக்கி வைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. தேவனிடத்தில் போய் நம்ம அத்தனை படிக்கட்டு ஏறி போய் அவர் தேவனை நம்ம பார்க்கும்பொழுது, இல்லை தேவனுக்காக ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யும்போது தேவன் நம்மளுக்கு இந்த காரியங்கள் செய்வார், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. தேவனுக்காக நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஏறி போய் அவருக்கு இந்த காரியத்தை நம்ம செய்வோம், தேவனுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வோம், அவருக்கு நம்ம இப்படி சில காரியங்கள் செய்வோம்னு சொல்லி நம்முடைய சிந்தையில் நினைத்து நம்ம செஞ்சுட்டு வருவோம். அது நடக்குமா நடக்காதா நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அந்த ஒரு காரியத்தை சிந்திச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனிடத்தில் கண்களை மூடி நம்மளை அந்த ஒரு நிமிடம் நம்ம வேறு எந்த ஒரு காரியங்கள் நம்மளுடைய சிந்தை நம்மளுடைய மனதை என்ன பண்ணாது, இடம் கொடுக்காது. நம்ம ஒரு தனியாக ஒரு அறைக்குள்ளே இருக்கிறோம்னு நினச்சி என்ன பண்ணுவோம்? தேவனிடத்தில் நம்ம பேசுவோம். அதே தான் இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அப்பொழுது அதை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் நலிப்பார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடன் தனித்த இந்த நேரத்தில் நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். தேவனுடன் தனித்து நான் என்ன பண்ணணும்? தேவனுடன் தனித்து நீங்கள் உங்களுடைய நேரத்தில் நீங்கள் அவரோடு ஜெபம் பண்ணணும். இல்லை அவரோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த உங்களுடைய தேவைகள் என்ன பண்ணணும்? அவரோடு நீங்கள் பேசணும். ஜெபம் என்பது அது ஒரு புறமாய் அது போகிற அது ஒன் சைடாக போகிற ஒரு பயணத்தான ஒரு காரியம் அது கிடையாது. அது போயிட்டு அது என்ன ரிட்டன் நம்மக்கிட்ட வரும். நம்ம வொர்ஷிப் டைமில் தானியலை பற்றி நம்ம ஒரு காரியத்தை நம்ம கேட்டிருப்போம். தானியல் he was praying thrice in a day. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவன் ஒரு 3 வேளை தேவனோடு என்ன பண்ணான்? அவன் ஜெபித்து காணப்பட்டான். தானியலுக்கு இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது 21 நாள் தேவனோடு அவன் என்ன பண்ணான்? தனித்து அவன் அந்த பூட்டப்பட்ட அறையில் தேவனோடு நோக்கி அவன் என்ன பண்ணான்? ஜெபித்து காணப்பட்டான். அவன் எப்போ முழங்கால் படியிட்டானோ அப்போவே அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவனுக்கு ஜெபத்தினுடைய பதிலை கொடுத்துட்டார். ஆனால் அவனுடைய ஜெபத்தின் ஏற்ற பதில் அவனுடைய கைக்கு வந்து சேரத்துக்கு எத்தனை நாள் ஆகிட்டு? 21 நாள் ஆகிட்டு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். முழங்கால் படிட்டு ஜெபிச்ச உடனே தேவன் நம்மளுக்கு பதில் கொடுத்துருவாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் நம்மக்கிட்ட வந்து சேராதபடி நமக்கு ஏகப்பட்ட தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தடைகள். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தானியல் 3 வேளை ஜெபிக்கிறான், தேவனோடு நன்றாக ஈடுபடுகிறான். Daniel's life had a close intimacy with God. You know, the relationship with Daniel had, just to be very simplified, God even foretold the futuristic things to Daniel. If you see the time gap between the book of Daniel to even the book of Revelation, whatever God revealed to Daniel, even in the book of Revelation, John wrote it. தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் இருக்கிற அந்த காரியங்கள் நீங்கள் நன்றாக இந்த ஒரு மாலை வேளையில் நீங்கள் கவனிக்கணும். தானியேலோடு தேவன் நன்றாக அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணார்? வெளியரங்கமாக்கினார். தானியேலோடு தேவன் நன்றாக பேசினார். அதோட காரியங்கள் நமக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள், உலகத்தின் அழிவை நோக்கி போகிற காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் தானியேலுக்கு நன்றாக வெளியரங்கமாய் தானியேலோடு கூட தேவன் பேசினார். தானியேலுடைய புஸ்தகத்தில் நீங்கள் இருக்கிற காரியங்களையும் வெளிப்படத்தில் இருக்கிற காரியங்களையும் நீங்கள் ஒன்றாக நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஒன்றாகவே இருக்கும். இந்த 2 புஸ்தகத்தில் இருக்கிற அந்த டைம் கேப்னு சொல்லுவாங்க, அந்த எழுதின நிருபங்கள், அது ஒரு நீண்ட காலம் இருந்தாலும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே எங்கே இருக்குது? தானியேல் புஸ்தகத்திலும் இருக்குது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த மாலை வேளையில்
ஸோ அந்த அளவுக்கு தானியேல் தேவனோடு என்ன பண்ணுறான், தனித்து இருக்கான். அவன் 3 வேளை மட்டும் தேவனோடு பேசாமல் அவனுடைய வாழ்நாள் முழுவதும், அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நீங்கள் சொல்லலாம், வாழ்நாள் முழுவதும் தேவன் என்ன பண்ணுறார், அவனை ஒரு அந்நிய தேசத்திலையும் தேவன் அவனை ஒரு பெரிய இடத்துல தானியேலை என்ன பண்ணுறார், தேவன் உட்கார வைத்திருக்கிறார். இதுக்கு நீங்கள் என்னென்னு பார்த்து நீங்கள் கேட்கும் பொழுது, தானியேலுடைய நேரத்தை தானியேலை என்ன பண்ணுறான், தேவனுக்கு அவன் செலவு செய்யலாம். தானியேலோடு இருக்கிற அந்த ஒரு நேரத்தை, இல்லை தானியேலுக்குன்னு தேவன் கொடுத்த நேரத்தை, தானியேல் அந்த நேரத்தை தேவனுக்கென்று அவன் செலவு செய்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகட்டும். நீங்கள் அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும் பொழுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாக இருந்தார். ஆமென். நீங்கள் அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படியே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த ஒரு வசனத்தை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற இந்த ஒரு வார்த்தை. Even though he is a God, you can even say son of God who came to this world, அவரே என்ன பண்ணுறார், தேவனுக்கு நம்முடைய தேவகுமாரன் இந்த பூமிக்கு வரும்போது அவரே என்ன பண்ணுறாரு, தனித்து தன்னுடைய தகப்பனோடு அவர் என்ன பண்ணுறாரு, வாய்களை திறந்து அவர் பேசுகிறார். அவர் என்னதான் அவர் ஜனங்களோடு கூட அவர் மற்ற காரியங்கள் அவர் ஈடுபட்டாலும், அவர் தன்னுடைய தகப்பனோடு ஒரு நேரத்தை செலவிடணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் தனித்து போகிறார். நீங்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. அதே நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய். அதே போல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணு நீங்கள் சொல்லும் பொழுது இது என்ன குறிக்குது? ஜெபம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தகப்பனிடத்தில், இல்லை ஒரு பிள்ளை ஒரு தகப்பனிடத்தில் ஒரு காரியங்களை கேட்கும் போது அவன் என்ன பண்ணுவான், தன்னோட தகப்பனிடத்தில் போய் அவனை உட்காந்து, அப்பா எனக்கு இந்த ஒரு காரியங்கள் வேணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த ஒரு காரியங்கள் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவன் வாய்கள் திறந்து என்ன பண்ணுவான், தன்னுடைய தகப்பனிடத்தில் பேசுவான். பேசுகிறத தான் நான் என்ன சொல்கிறேன், ஜெபம் என்று சொல்லுவேன். அந்த மாலை வேளையில் நீங்கள் தேவனோடு எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறார், உங்களுக்கு வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார். ஆமென். நீங்கள் தேவனோடு எந்த அளவுக்கு நீங்கள் அவரோட கிட்டி அவரோட நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு நீங்கள் இணைஞ்சு அவர்களிடத்தில் நீங்கள் பேசி நீங்கள் செல்வீங்களோ, அந்த நேரத்தை நீங்கள் செலவிடுறீர்களோ, அந்த தேவத்தை தேவன் என்ன பண்ணுறார், நீங்கள் அவரோட தனித்து இருக்கணும்னு தான் தேவன் ஆசைப்படுகிறார். ஸோ அவரோடு நீங்கள் தனித்து இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறார், அவருக்கு உங்களுக்கு பெரிய மகத்தான காரியங்கள் தேவன் என்ன பண்ணுறார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். உங்கள் எல்லாருக்கும் ஏனோக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பைபிள் பிரகாரமாக நீங்கள் பார்க்கும்போது 365 ஆண்டுகள், இல்லை 365 வருடங்கள் அவர் இந்த பூமியில் இருப்பாருன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அதில் 300 ஆண்டுகள் அவர் தேவனோட என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய நேரத்தை அவருடைய செயலை விட்டுருக்கார். 300 ஆண்டுகள். ஏனோக் வாக்ட் வித் காட் ஃபார் அரவுண்ட் 300 years. நீங்கள் நன்றாக கவனிக்கணும். he is also a normal human being like you and me. அவர் நம்மளை போலவே ஒரு சரியான ஒரு மனிதர். God even created the man same like you and me. தேவன் நம்மளை எப்படி உருவாக்கினாரோ அதே போல தான் ஏனோக்க தேவன் என்ன பண்ணார், உருவாக்கினார். நம்மளை போலவே உருவாக்கின ஒரு மனிதரால் 300 வருடங்கள் தேவனோடு கடந்து செல்ல முடியுமானால் உங்களாலேயும் என்னாலேயும் அது முடியாத காரியம் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறி இருக்கலாம். நீங்கள் என்ன பார்த்து சொல்லலாம், ஏனோக்கு வேறு எந்த ஒரு காரியங்கள் இருந்திருக்காது. நம்ம இருக்கிற இந்த மாடர்ன் டேஸில் இருக்கிற இந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏனோக்கு அப்படிப்பட்ட ஒரு கேஜெட்ஸ் எல்லாமே ஏனோக்கு தேவன் கொடுக்கல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிக்கலாம், தேவனோடு நீங்கள் நேரத்தை செலவிட்டுக்காக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இன்னொரு காரியங்கள் நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். என்னதான் அவர் ஒரு கேஜெட்ஸ் இல்லாமல் அவருடைய காலங்கள் அவர் இருக்கும் பொழுதே அவர் தேவனோட 300 ஆண்டுகள் அவர், நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளோட செல்ஃபோன் இல்லை நம்மளோட அந்த சார்ஜ், நம்மளோட செல்ஃபோனை சார்ஜ் போடாமல் இல்லை நம்மளோட வேறு இந்த டெலிவிஷன், இந்த லேப்டாப் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம அப்படி இருக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஒரு போர் அடித்த மாதிரி ஆகிடும். நம்மளால் அந்த டெலிவிஷன்ஸ், அந்த லேப்டாப்ஸ் அதுக்கிட்ட இல்லாமல் நம்மளோட அந்த கேட்ஜெட்ஸ் இதோடு நம்மளோட நேரத்தை செலவிடாமல் நம்மளோட நேரத்தை அதுங்களோடு நம்ம இல்லாமல் நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம செலவிட முடியாது. அப்படி செலவிடாமல் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய நேரம் என்ன ஆகுது, ஒரு போர் அடிக்கிறது நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் ஏனோக்கு இருக்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, ஏனோக்கு என்ன பண்ணுறாரு, 300 ஆண்டுகள் தேவனை நோக்கி அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணுறார், தேவனோட செலவிடத்துக்கு அவர் ஆயத்தமாக்குறார். 300 ஆண்டுகள் நம்மளோட பைபிள் பிரகாரமாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் இன்னும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அவருக்கு ஒரு நல்ல இடத்த என்ன பண்ணியிருக்கார், பரதேசியில் தேவன் அவருக்கு ஒரு நல்ல இடத்த தேவன் வைத்திருக்கிறார். நம்மை போல ஒரு உண்டாக்குன ஒரு மனிதரால் தேவனோடு ஒரு 300 ஆண்டு காலங்கள் பயனிடுத இல்லை 300 ஆண்டு காலங்கள் தேவனோடு செலவிட முடியுமானால் உங்களையும் என்னாலையும் அது ஒரு முடியாத காரியம் அல்ல. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது இந்த ஒரு வார்த்தை, தேவனுடன் தனித்த நேரம். நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக தனித்து இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடன் தனித்து இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோட தனித்து இருக்கிறீங்களோ தேவன் உங்களோட பெரிய காரியங்கள் அவர் செய்வார். நீங்கள் தேவனோடு தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் கேட்குற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நீங்கள் இன்னொரு காரியங்களையும் இந்த மாலை வேளையில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் ஒரு மனிதனோடு நீங்கள் தனியாக ஒரு நேரத்தை நீங்கள் செலவிடும் பொழுது, இல்லை நீங்கள் ஒரு தனித்து நீங்கள் நினைப்பீங்க இவங்களோடு நம்மளுடைய நேரத்தை செலவிடும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியல, நம்முடைய வேதனைகள் நம்மளுக்கு தெரியல, அவங்களோடு நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம செலவிடும் போது நம்மளுக்கு வேறு எந்த ஒரு காரியங்கள் நம்மளுடைய சிந்தைக்கு நம்ம வரல சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த இருக்கிற அந்த மனிதரிடத்தில் நீங்கள் சொல்லும்பொழுது அவரால் உங்களுக்கு கேட்க தான் முடியுமே தவிர, இல்லை அந்த பாதையில் நீங்கள் செல்றதுக்கு ஒரு வழியை தான் உங்களால் அவரால் காட்ட முடியுமே தவிர வேறு எந்த ஒரு காரியங்களும் அவரால் செய்ய முடியாது. ஏன்னா அவரும் நம்ம போல ஒரு மனிதன். ஆனால் நீங்கள் அவரை கிட்ட செலவிற அந்த நேரத்தை விட நீங்கள் உங்களை அறை வீட்டுக்குள் பூட்டி உங்கள் கதவை பூட்டி தேவனிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் வாய்களை திறந்த இடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுறார், வெளியரங்கமாய் உங்களுக்கு அவர் செய்கிறார். இல்லை நீங்கள் என்னிடத்துல நீங்கள் இப்போ இன்னொரு மனிதத்தில் நீங்கள் போய் பேசும் பொழுது நீங்கள் அவரிடத்துல என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாஜுரேஷன் சொல்லுவாங்க, ஒரு நடக்காத காரியத்தை கூட நடந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பொய் சொல்லுவோம். நீங்கள் அவரிடத்துல என்ன பண்ணுவீங்க, பொய் சொல்லுவீங்க. இல்லை அவங்களும் என்ன பண்ணுவாங்க, உங்கள் இடத்துல பொய் சொல்லுவாங்க. நீங்கள் நடக்காத காரியத்தை கூட என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு நபர் இடத்துல போய் நீங்கள் பேசுவீங்க. பேசும்பொழுது உங்களோட இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை எதுவும் நீங்கள் கொட்டி தீர்த்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் you can even feel that emotion which runs within you when you exaggerate certain things in your life. இந்த மாலை வேளையில் நான் உங்களை நோக்கி சொல்கிற காரியம், நீங்கள் தேவனோடு செலவிடுற அந்த ஒரு காரியம், நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவனோடு ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் தேவனோடு பேசுகிறீங்க. உங்களுடைய சிந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் இருதயத்தில் நடக்கிற காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாயிலேருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது 3 பேர் இந்த தேவனோடு பேசும்போது அது என்னவா இருக்குது, ஒரு நேர்கோட்டில் இருக்குது. அது நீங்கள் தேவனோடு பேசும்பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் நினைவில் இருக்கிற அந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாயிலேருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை 3மே அது ஒரே ஒரு கோட்டை நேராக தான் இருக்கும். உங்களுக்கு தேவனிடத்தில் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. ஏன்னா தேவனிடத்தில் உங்களால் பொய் சொல்லவே முடியாது. தேவனிடத்தில் நம்மளால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. தேவனிடத்தில் நீங்கள் சொல்கிற அந்த பொய்யை உங்களால் மறைக்கவும் முடியாது. மனிதத்தில் நீங்கள் என்னை பார்த்து கேட்கும் போது கூட நான் கூட நிறைய மனிதத்தில் பொய் சொல்லுவேன். என்னடா பைபிளை பார்த்து பேசுகிறாரு, இவர் பொய் சொல்கிறாரு நீங்கள் சொல்லலாம். மனிதனாக பிறந்த நம்ம யாவருமே, ஏன்னா இந்த ஃபிசிக்கல் பாடி இது ஒரு வீக்னஸ், இது ஒரு பாவத்துக்கு நேராக போகிற ஒரு காரியம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த ஆவி ஆத்மா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆவி அது ஒரு கம்பீரமான ஒரு மகத்தான ஒரு காரியம். அப்போது நீ நன்றாக புரிந்து கொள்ளணும், உங்கள் அந்த நம்ம என்னதான் இருந்த ஒரு பாடி நம்மளை விட்டு போயிடும்.
இந்த ஒரு சரீரம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம பரதேசிக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு சரீரம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் நம்ம உள்ளே இருக்கிற நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்மா, அது தேவனிடத்தில் கிட்டி சேரும். அதுக்கு பொய் சொல்லவோ கூட்டவோ குறைக்கவோ அதுக்கு தெரியாது. அப்போது அந்த ஒரு ஆத்மாவும் இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின இந்த தேவன் அவருடைய அந்த பரிசுத்த ஆவியான இடத்துல அந்த அதாவது நம்முடைய நம்முடைய ஆத்மாவும் சரி, தேவனுடைய ஆவி அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரும் சரி இணையும் போது இந்த பூலோகத்தில் ஒரு பெரிய மகத்தான காரியங்கள் என்ன பண்ணுது, வெளியரங்கமாகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தேவனோடு எந்த அளவுக்கு நீங்கள் கிட்டி அந்த பரிசுத்த ஆவியோடு உங்களோட ஆவியை நீங்கள் இணைக்கும் பொழுது உங்களுக்கு மகத்தான காரியங்களை என்ன பண்ணுறார், தேவன் செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம மரணத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த எதிரில் இருக்கிற அந்த ஒரு காரியம், நமக்கு நேராக இருக்கிற அந்த பொல்லாப்பான காரியங்கள் நினைத்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் யோசிக்காதீங்க. ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன தாவீது நன்றாக இந்த ஒரு வார்த்தையை எழுதுகிறார். அவர் தேவனோடு பேசுகிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் அவர் தேவனோடு பேசுகிறார். அந்த பேசுகிறத தான் நம் சங்கீதமாக நாம் இந்த ஒரு மாலை வேளையில் நாம் அதை படிக்கிறோம். நம்முடைய வேத புஸ்தகத்தில் நாம் அதை பார்க்குறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ நம்ம தேவனோடு எந்த அளவுக்கு நம்மளோட கிட்டி சேரும்போது அவருடைய நம்ம நாமத்தை நம்ம ஒன்றாக கூடி நம்ம பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு கோலும் ஒரு தடியுமாக நம்மளுக்கு இருக்குது. அல்லேலூயா. அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். யோவான்ல தேவன் சொல்றாரு, நீங்களோ என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்க. உங்களுடைய வாய்கள் திறந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ஜெபமா கேளுங்க. கேட்கும் பொழுது அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்று கொள்வீர்கள். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளாஸில் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு கிளாஸை நீங்கள் தண்ணீரால் நிரப்ப முடியும். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த கிளாஸ் நிரம்பி வர அளவுக்கு நீங்கள் இடத்துல கேளுங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் தருகிற ஒரு தேவனாய் நான் இருக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்று கொள்வீர்கள். தேவன் என்ன சொல்லலை, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்குற ஜெபத்தை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இல்லை பதில் கொடுக்குறேன்னு அவர் சொல்லலை. கேட்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு நான் பெற்று நிறைவாக இருக்கும்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பெற்று கொள்கிறீர்கள். அல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட தானியலுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன். தானியலுடைய ஜபத்துக்கு ஏற்ற பதில் அவனுடைய கையில் எப்போ கிடச்சிது, 21 நாட்கள் கழித்து தான் அவனுடைய கையில் என்ன பண்ணுது, அந்த ஜபத்தோட பதில் கிடச்சிது. அதே போல் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா.
சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நன்றாக கவனிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீ நன்றாக கவனிக்கணும். ஆபத்திலிருந்து நான் அவனை காப்பாற்றி அவனை விட்டுடுவேன்னு சொல்லி தேவன் சொல்லலை. ஆபத்திலே தேவன் என்ன பண்ணுறார்? அந்த ஆபத்தில் நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு? தேவன் இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆபத்திலே நானே அவனோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாதபடி அவனை தப்புவித்து தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மளை அந்த ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து அவர் என்ன பண்ணுறார்? நம்மளை தப்புவிக்கிறதும் அவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவனை கனப்படுத்துவேன். நம்ம அந்த விழுந்த காரியங்கள் இருந்து நம்மளை தப்புவித்த தேவன் அது மட்டும் அவர் செஞ்சு அவர் செய்யாதபடி அவர் என்ன பண்ணுறார்? அந்த காரியங்களிலிருந்து நம்மளை மீண்டு நம்மளை என்ன பண்ணுறார்? ஒரு கனத்தான ஒரு பாத்திரத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அவர் நிறுத்தி வைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை நான் திருப்பியும் வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஒரு மாலை வேளையில் என்னுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு இருக்கு, மற்றோடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கு, அது உண்மையான ஒரு காரியம்தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாலை வேளையில் நீங்கள் முதல்வதாக நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாதபடி நீங்கள் என்ன பண்ணணும்? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் உறுதிமொழி ஒன்று நீங்கள் எடுக்கணும். அவர் என்ன பண்ணுறார்? ஆபத்திலே நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறத மட்டும் அவர் ஒரு பெரிய காரியமாக நம்ம எண்ணாதபடி அவர் என்ன பண்ணுறார்? அவர் நம்மை தப்பவும் அந்த காரியத்திலேருந்து நம்மை தப்பவும் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாதபடி அவர் என்ன பண்ணுறார்? நம்மை அவர் கனமும் படுத்துகிறார். சங்கீதக்காரான தாவீது இவ்வளோ அழகாக எழுதுகிறார். அவர் நம்ம எழுதுகிற இந்த காரியத்திலேருந்து நாம் புரிந்து கொள்கிற ஒரு காரியம், ஆபத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆபத்தில் மட்டும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடாம நாம் தூங்கும் பொழுதும் சரி, நம்ம விழித்து கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, நம்ம ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கும் பொழுதும், நம்ம தவறி விழுந்தும் பொழுதும், நம்மளோட அந்த 24 மணி நேரம் ஆரம்பத்தில் சொன்னது தனித்து தேவனுடன் ஒரு நேரம் நம்ம இருக்கிற அந்த 24 மணி நேரங்களிலும் தேவனோடு நம்ம என்ன பண்ணணும்? தனித்து இருக்கணும். அந்த இருக்கிற அந்த ஒரு வேலையில் நாம் தேவனோடு பேசணும். ஆபத்தில் மட்டும் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன்னு தேவனை நம்ம ஒரு பகட்டு காயாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஏதோ நம்ம என்ன பண்ணுறோம்? தேவன் நமக்கு ஒரு நன்றி செஞ்சு நம்மளுடைய பாதை ஒரு தவறான காரியங்கள் போகும் பொழுது, இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை நோக்கி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை அது மட்டும் இல்லாதபடி 24 மணி நேரம் எப்படி தானியேல் 3 வேளையும் தேவனை தன்னுடைய அறை வீட்டுக்குள் பூட்டி தேவனுடைய நாமத்தை எப்படி தேவனோடு கூட பேசினானோ, அதே போல் இந்த மாலை வேளை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? தேவனுடன் தனித்து ஒரு நேரத்தை நாம் செலவிட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு. அப்பொழுது உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அதை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தையால் தேவன் இந்த முழு உலகத்தை என்ன பண்ணார்? உண்டாக்கினார். உங்களுடைய கஷ்டங்கள் அவருடைய பாதப்படியில் நீங்கள் வைக்கிறது அவருக்கு அது ஒரு லேசான காரியம். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்கள் அவர் உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரோடு நீங்கள் பேசணும். அவரோடு நீங்கள் தனித்து ஒரு நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? செலவிடணும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோட தனித்து ஒரு நேரத்தை நீங்கள் செலவிடுறீங்களோ, தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுறார்? வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த தனித்து தேவனுடைய இந்த தலைப்பின் கீழாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் சிந்தித்து ஒரு காரியத்தை நீங்கள் இந்த மாலை வேளையில் ஒரு ஜெப விண்ணப்பமாக நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு தீர்மானம்
நீங்கள் எடுக்கணும். 6 மாதங்கள் தேவன் நம்மளை இம்மட்டும் கண்ணின் மணி போல காத்து வந்தார். இன்னும் 6 மாதங்கள் இருக்குது இந்த 2020ஆம் ஆண்டை நாம் கடந்து முடிக்க. இம்மட்டும் நம்மளை காத்து வழிநடத்த தேவன் இனிமேலும் நம்மளை காத்து வழிநடத்துவார். இந்த 6 மாதங்கள் நீங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் செலவெடுத்து இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு உபயோகமான காரியங்களை நீங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 7வது மாதத்தின் தொடக்கத்துக்கு நேராக நாம் போக போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இல்லை, நீங்கள் தேவனோடு ஒரு ப்ராமிஸ் இல்லைன்னா தேவனோடு செய்கிற ஒரு கவனன்ட் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவனோட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த ஒரு 6 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் தனித்து நான் எந்தெந்த காரியங்கள் நான் செலவிட்டு இருந்தாலும், குடும்பத்துக்கு நேராக அமர்ந்து இருந்தாலும் சரி, என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் இருந்தாலும் சரி, அப்பா இன்னும் இருக்கிற இந்த 6 மாதங்கள் நான் உம்மோடு நான் தனித்து நான் பேசுவேன், உம்மோடு நான் தனித்து நான் கிட்டி சேருவேன்னு சொல்லி தேவனிடத்தில் ஒரு சிறு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போமா? நம்ம அப்படி இருக்கிற இடையில் ஒரு கண்களை மூடி தேவனிடத்தில் நம்ம பேசுவோம். ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். அப்பா உம்மோடு நான் கிட்டி சேரணுமா? அப்பா உம்மோடு நான் தனித்து நான் இருக்கணும். என்னை அப்பா நீரே ஒரு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நபராக என்னை நீங்கள் பயன்படுத்துங்க. அப்பா இப்போ உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கு. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை சாத்தி என்னோடு நீ தனித்து இருன்னு என்று. தேவனோடு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தனித்து இருக்கிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? வெளியரங்கமாக ஒரு பலனளிக்கிற ஒரு காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு இந்த மாலை வேளையில் செய்ய தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஒரு விஷயம் நாம் யாரும் அப்படி இருக்கிற கண்களை மூடி தேவனை நோக்கி பேசுவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா இந்த மாலை வேளையில் உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்களுடைய வார்த்தையை கேட்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் நீ ஏற்பை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கூடி நன்றி. அப்பா இந்த வெளியிலும் அப்பா இந்த தேவனுடன் தனித்த நேரம் என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழாக உண்மை தியானிக்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ ஏற்பு கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கூடி நன்றி. அப்பா நீரே எங்களோடு நீங்கள் பேசுங்க. அப்பா பேசுகிறது அப்பா நான் எந்த ஒரு இடத்துல நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லையா அப்பா, இந்த ஆன்லைன் மூலியமாக பார்த்துக்கிட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் அப்பா உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும். அவருடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை அப்பா, சிந்தையில் இருக்கிற அதனுடைய நினைவுகள் அப்பா எதுவாக இருந்தாலும் நீரே அவர்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. அப்பா நீரே அவர்களுக்கு அப்பா ஒரு ஏற்ற காரியங்களை இந்த மாலை வேளையில் செஞ்சு கொடுங்க. அப்பா காலையிலேருந்து மட்டும் அப்பா உங்களுடைய பாதப்படியில் அமர்ந்து உண்மை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. அப்பா ஒரு மகத்தான காரியங்களை அவருக்கு நீங்கள் செய்யுங்க. அப்பா அப்பா எப்படி உங்கள் பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீரே அவர்களோட ஒரு நேரத்தை செலவிடுங்க. அப்பா நீரே அவர்களோடு இருங்க. அப்பா அப்பா மட்டும் காலையிலேருந்து எங்களை அப்பா இந்த இல்லாதபடி பாதுகாத்து வளர்த்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. அப்பா இந்த தனித்து தேவனுடன் தலைப்பின் கீழாக அப்பா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தலைப்புமாக இருந்தாலும் சரி, உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு துதி பாடலாக இருந்தாலும் சரி, கணத்துக்கு அப்பா நீர் ஒருவரே பார்த்துறாரு. அப்பா எங்கள் துதிகளுக்குள்ள அப்பா நீர் மாத்திரே வாசம் செய்யுங்க. அப்பா மீதான நேரம் முழுவதும் அப்பா நீரை பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.